தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இயேசுவின் திரு இருதயத்திற்கு நமது குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி எறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களிலுள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்திரலும். தவறி எங்களில் யாராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தரலும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், தடுமாறுகிறவர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே கண்விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய இதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்தருளும். வாழும் காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண நேரத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறையாய் உமது அன்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை செய்தருளும். ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் நம்பிக்கையெல்லாம் உம்மீது வைக்கிறேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எம்மேல் இரக்கமாயிரும். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 24 முதல் 28 முடிய. இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்பவர் எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. சிந்தனை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆன்ம வழிகாட்டி என்ற இந்த வலைத்தளத்தை நான் உருவாக்குவதற்கு ஆதாரமாக இருந்த இறை வார்த்தை இதுதான். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தனது ஆத்துமாவின் கதியை அவன் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்வுக்கு பொருள் என்ன என்ற இந்த கேள்வியே என் மனதில் இத்தகைய செப உணர்வை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற உணர்வை எனக்கு கொடுத்தது. இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு நம்மிடத்தில் ஒவ்வொருவரும் அன்றாட சிலுவைகளை நாம் சுமந்து செல்ல வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறார். துன்மார்க்கர்கள் எவ்வளவு அதிகமாக பெருகுகிறார்களோ அவ்வளவு அதிகமாக நாம் அவர்களுடன் பொறுமையுடன் துன்பப்பட வேண்டும். ஏனென்றால் களஞ்சியங்களுக்குள் கொண்டு செல்லப்படும் தானியங்கள் குறைவாகவே இருக்கும். ஆனால் நெருப்பால் எரிக்கப்படவிருக்கிற பதரின் குவியல்கள் உயரமாக இருக்கும் என்று போப் புனித கிரகோரி தி கிரேட் என்பவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இரும்பு நெருப்பாலும் செம்புகளாலும் வடிவமைக்கப்படுவது போல துன்பத்தின் நெருப்பிலும் சோதனைகளின் பாரத்திலும் நம் ஆன்மாக்கள் நம் இறைவன் விரும்பும் வடிவத்தை பெறுகின்றன என்று புனித மடலின் சோபி பாரத் என்கிற புனிதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். திருத்துதர் பணி 16வது அதிகாரம் 22 முதல் 33 முடிவுள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிற போது, மக்கள் தவறான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி புனித பவுலும் சீலாவையும் நைய புடைத்து சிறைக்குள் தள்ளி சங்கிகளிலால் கட்டப்பட்ட நிலையிலும் தங்களுக்கு நேர்ந்த துன்பங்களை குறித்து புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு கடவுளை பழித்து கொண்டு தங்கள் காயங்களை பார்த்து கொண்டு சும்மா இருக்கவில்லை. மாறாக தங்களுடைய காயங்களை அவமானங்களை பொருட்படுத்தாமல் தந்தையாம் கடவுளுக்கு புகழ்பாக்கள் பாடிக்கொண்டு தங்களோடு துன்பப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு
ஆறுதல் வழங்கி நற்செய்தி அறிவித்து அவர்களுடைய காயங்களுக்கு மருந்திட்டு கொண்டிருந்தார்கள். நாம் இந்த உலகத்தில் ஆறுதல் பெறுவதற்காக அல்ல, மாறாக இயேசுவின் வல்லமையால் எங்கிருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு துன்பப்படும் மக்களுக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கையுமாக திகழ வேண்டும் என்று ஆண்டவர் இன்று நம்மிடம் எதிர்நோக்கி இருக்கின்றார். நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்பதை திருத்தூதர் பணி 14வது அதிகாரம் 22வது இறை வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இன்று நமக்கு வந்திருக்கிற அனைத்து சிலுவைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, அந்த சிலுவைகளோடு நம்மோடு உடன் வாழுகிற சகோதர சகோதரிகளுக்கு ஆறுதலாக, அவர்களை இறைவன் பாதம் நடத்துகின்ற பிள்ளைகளாக நம்மை தூய ஆவியானவர் பயன்படுத்த வேண்டுமென்று நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. கெருபுகள் மீது வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளாக ஆண்டவரே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கின்றோம். இவ்வுலகத்து அரசருக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து எம்மை நோக்கியருளும். தூதனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் எம் எதிரிகளின் சொற்களை கேட்பீராக என்று 2 அரசர்கள் புத்தகம் 19வது அதிகாரம் 15வது இறை வார்த்தையிலே ஜெபிக்கிற அந்த அரசரோடு சேர்ந்து நாங்களும் ஜெபிக்கிறோம். தலைவரின் முகத்தை பார்த்து காத்திருக்கும் பணிப்பெண்ணை போல உம்மையே எம் கண்கள் நோக்கி காத்திருக்கின்றன. எங்களின் உள்ளங்களில் தன்னம்பிக்கை இழக்க வைக்கும் உலகத்தின் சாத்தான்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல், எங்களுடைய துன்பங்களை பெரிதுபடுத்தி மீண்டும் மீண்டும் அதனை எங்கள் உள்ளத்திற்கு சொல்லி மனம் உடைந்து நாங்களும் எங்களோடு வாழும் மற்றவர்களுக்கும் துன்பத்தை கடத்தாமல் உம்முடைய உடனிருப்பில் நம்பிக்கை வைத்து முன் செல்ல எங்களுக்கு கற்றுத்தாரும். இறைவா, என்னை உமது அமைதியின் கருவியாக்கும். எங்கு பகைமை நிறைந்துள்ளதோ அங்கு அன்பையும், எங்கு கயமை நிறைந்துள்ளதோ அங்கு மன்னிப்பையும், எங்கு ஐயம் நிறைந்துள்ளதோ அங்கே விசுவாசத்தையும், எங்கு அவநம்பிக்கை நிறைந்துள்ளதோ அங்கே நம்பிக்கையும், எங்கு இருள் சூழ்ந்துள்ளதோ அங்கு ஒளியையும், எங்கு மன கவலை உள்ளதோ அங்கு அகமகிழ்வையும் விதைத்திட அருள் புரியும். என் இறைவா, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், புரிந்து கொள்ளப்படுவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், அன்பு செய்யப்படுவதை விட பிறரை அன்பு செய்யவும் வரமருள்வாய். ஏனெனில் கொடுப்பதில் யாம் பெறுவோம், மன்னிப்பதில் மன்னிக்கப் பெறுவோம், இறப்பதில் நித்திய வாழ்வடைவோம் என்ற புனித பிரான்சிஸ் அசிசியாரின் ஜெபத்தை எமதாக்கி வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நம் சிலுவைகளை சிம்மாசனமாக மாற்றி இறைவன் நம்மை மகிமைக்கு வழிநடத்தி செல்வாராக. ஆமென்.